இல்லாம அவ்வளோ பிரச்சனைக்காரில் போல ஒன்றும் தெரியல. நான் காலத்தை நேரத்தை எழும்பினேன், அவிய லேட்டாக தான் எழும்புச்சுன்னு. இல்லை இல்லை ஒன்றும் செல்ல ஒன்றும் செய்யல. அவிய பாட்டுக்கு அவிய வேலைகளை செய்துனேன். சரி அம்மா பார்த்து எடுத்து நிற்கிறேன், பாவம் ஒன்று தான் தோணுது. மருமலை போனா பண்ணிட்டு நிற்க. ஏன் மாமியே பவுரு பவுச்சு இல்லையா? வா சாப்பிடா. உணவு பிடிச்ச இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் செய்து வச்சுருக்கே, வா சாப்பிடாங்க. இல்லை மாமி, எனக்கு இட்லியும் சாம்பாரும் பிடிச்சோன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? உனக்கு என்னெல்லாம் பிடிச்சோன்னு அவன்கிட்ட கேட்டேன். அவன் தான் சொன்ன உனக்கு இட்லி பிடிச்சோன்னு, வா சாப்பிடுவான். ஆறே மாமியே சீக்கிரம் சூடாறேன், எடுத்து வச்சு. என்ன எனக்கு பிடிச்சதை அவிச்சு வச்சுட்டு எனக்கு வேண்டிய காவல் இருக்கணுமா? கடவுளே, நான் காணியது கனவா இல்லை நினைவா? மருமோள ஏன் மாமியே நான் இதை வச்சிக்க. என்னத்த இது பிடி முதல்ல? இது வீட்டு செலவுக்கு வேண்டி அவன் தரப்பான, நான் இன்னும் ஞாபகம் இல்லாத வாங்கிட்டேன். அதுக்கு பிறகுதான் ஞாபகம் வந்து எல்லா மாசமும் வீட்டு செலவுக்குள்ள பணத்தை என்ன கையில தான் கொண்டு தருவேன். நான் தான் வீட்டுல வரவு செலவு கணக்கோட எல்லாம் பாக்கியது. இனி அப்படி இல்லை இல்லை, இனி நீ உண்டு இல்ல. நீ தான் வீட்டுல எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிடணும். வீட்டுல நல்லது கெட்டதெல்லாம் உன் பொறுப்பு. நான் இனி எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியாது. நீ தான் இந்த வீட்டுல குடும்ப தலைவர். நான் கல்யாணம் முடிஞ்சு வரப்ப எனக்கு மாமியார் என்னேட்ட ஒப்படைச்சது, அதை நான் உன்னிட்ட ஒப்படைச்சாச்சு. நீ பார்த்து எடுத்து செய்யன. அது நான் எப்படி மாமியே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மருமலை. 1-2 நாள் ஒருமையா இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகும். சரியா? என்ன நடக்குது இங்க? ஒரு மாமியாரும் வீட்டு பொறுப்பை மருமகள்கிட்ட கொடுக்க மாட்டேன். இவைய மட்டும் ஏன் நல்ல மாமியாரா இருக்கும்னு தோணுது. ஏன் மாமியே உன்னை வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்தா பேட்டு வாயன. வேண்டாம் மாமி, எனக்கு இப்ப வீட்டுக்கு போனோன்னு இல்லை. எனக்கு தெரியும் மருமகளை, கல்யாணம் முடிஞ்சு வர பெண்ணுங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு. 10-22 வருஷமா உனக்க வீட்டுல வளர்ந்ததில்ல. அங்கிட்டு திடீர்னு அடுத்த வீட்டுக்கு போறதுக்குள்ள வருத்தம் எனக்கு எப்படின்னு தெரியும். அதான் சென்னை உன வீட்டுக்கு போனோம்னா செல்ல அவன் கொண்டு விடுவேன். எனக்கு இப்ப போனோன்னு இல்லை மாமிய, போகும்போது சொல்லல. எனக்கு எதங்கில வருத்தம் உண்டங்கி என்னட்ட சென்னா போதும். என்ன மருமலை? சரி மாமியே. நான் துணி அலக்க போறேன். உன துணி என்னதான் அலக்க இருக்க, நான் அலக்கி போட்டீங்க. வேண்டாம் மாமியே. சரி மருமலை. கடவுளை, இது என்ன மாமியார் மாதிரி எப்படியும் இருப்பணுமா? எவ்வளோ ஸ்நேகமா நடக்கணும். இது உண்மைதானா? புது மருமோ நல்ல ஸ்நேகமா இருக்கணுமோ? அப்படி உள்ளது போல ஒன்றும் இல்லையே. மாமியை பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுல, நான் போட்டேன். சரி மருமலை. அப்புறம் மருமலை இன்னும் எழும்புனா போல நாளை 6 மணிக்கு ஒன்னும் எழும்பண்டா. என்ன எதுக்கு நேரத்தை எழும்பிய? நான் 7 மணிக்கு தான் எழும்பும். சில கிளம்பி 7:30 அப்ப எழும்புனா போறேன். வீட்டுல உள்ள வேலைகளை நான் செய்யல. நம்ம வீட்டுல 3 பேர் தானே உண்டு. நேரத்தை எழும்பி என்ன செய்யுது? வீட்டுல அம்மா படிச்சு தந்தன நேரத்தை எழும்ப. நான் முன்னால 4 மணி 5 மணிக்கு எல்லாம் எழும்போனேன். இப்ப அதுக்குள்ள தேவை ஒன்னா இல்லை. நீ ஒரு 7:30 வர்றாங்க, அதுக்கப்புறம் வந்தா போற. 7:30 கிடந்து வர்றாங்க. என்ன 6 மணிக்கு ஒன்னும் எழும்பி வரேன்டா. என்ன சரி மாமி. இது என்ன மாமியார் மாதிரி நேரத்தை எழுப்பாட்டா இருக்கு. இவன் எழும்பண்டான்னு சொல்லுங்க. கடவுளை இது கொள்ளலாம் இல்லை, அடிப்பொலி.